அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாதி வன்கொடுமை வழக்கு பதிந்த விசாரணை அதிகாரி மீது நடவடிக்கை கோரி வழக்கு தொடரப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக தென்மண்டல ஐஜி விசாரிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இந்துமதி. இந்துமதி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. தூத்துக்குடியை சேர்ந்த சங்கீதா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தென்குமரன் என்பவர் தன்னை பின்தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக நான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டன. பின்னர் கைது செய்யப்பட்ட தென்குமரன் ஜாமீனில் வந்த பிறகு காவல்துறையுடன் இணைந்து என்னை பழிவாங்கும் நடவடிக்கையாக என் மீது தூத்துக்குடி சிப்காட் போலீஸ் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் என்னை சிக்க வைப்பதற்காக தவறான வாக்குமூலங்களை டிஎஸ்பி சுதீர் உருவாக்கியுள்ளார் எனவும் இதன் காரணமாக விசாரணையின் தன்மை குறித்து நான் ஆட்சேபனை தெரிவித்ததை அடுத்து தூத்துக்குடி எஸ்பி விசாரணையை வேறொரு டிஎஸ்பிக்கு மாற்றினார். டிஎஸ்பி விசாரணையில் என் மீதான வழக்கு முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தவறான வழக்கு பதிவு செய்த போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குற்றவாளியோடு சேர்ந்து செயல்பட்ட டிஎஸ்பி சுதீர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தேன். அந்த புகார் அடிப்படையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறாக கையாண்ட டிஎஸ்பி சுதீர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிகாரியிடம் மனு அளிக்கப்படும் போது அதை பரிசீலிப்பது அந்த அதிகாரியின் கடமையாகும். அதை செய்ய தவறுவது கடமை தவறிய செயலாகும் என நீதிமன்றம் கருதுகிறது எனவும், எனவே மனுதாரரின் புகார் குறித்து தென்மண்டல காவல்துறை தலைவர், சம்பந்தப்பட்ட புறநகர் காவல் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி நேரடியாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி இந்துமதி.